ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர் இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஆஃபீஸில் அவுட்டிங் போயிருந்தோம். கேரளா காந்தலூருக்கு தான் போயிருந்தோம். வாங்க என்னென்னலாம் அட்ராசிட்டிஸ் பண்ணோம், என்னென்ன பிளேஸ்லாம் பார்த்தோம், எப்படி இருந்தது ட்ரிப்பு, கிளைமேட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராவல் டைரிக்குள்ளே போக ஆர் யூ ரெடி? வெல்கம் டு மை ட்ராவல் டைரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக காந்தலூர் தான் ஆஃபீஸ் ட்ரிப் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம கூட சேர்ந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து ஆஃபீஸ்லேருந்து நைட்டு கிளம்பினோம். நைட்டு ஒரு 7:30 கிளம்பினோம். ஸோ பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. நல்லா கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு அப்படியே தூங்கி எழுந்துட்டோடனே அப்படியே சிலு சிலு காற்று வந்து உடுமலைப்பேட் நம்மளை வருக வருக என வரவேற்றுச்சு. அப்படி கொஞ்ச நேரம் வந்து இறங்கிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களோட பயணத்தை. சூப்பராக இருந்தது. காலையில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த உடுமலைப்பேட்டில் உள்ள காற்று சூப்பராக இருந்துச்சு. அழகாக காந்தலூருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். செக் போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போயிட்டு டிரைவர் அண்ணா போய் அதுக்கான எல்லா பாஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா காந்தலூர் தான் போகணும். போகும்போதே அழகாக வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட கதவெல்லாம் திறந்து வச்சிடும், ஜன்னல்லாம். எனக்கு ஃபுல்லாக இனிமேல் வந்து காட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். அந்த இயற்கை காற்றை வந்து அழகாக சுவாசிச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மலை, அழகான மரங்கள், ரோடு எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டே வந்து காந்தலூரை நோக்கி வந்து எங்கள் சுற்றுப்பயணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏர்பின் பென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. பட் அந்தளவுக்கு இல்லை, ஒரு 8 ஏர்பின் பெண்டாக இருக்குது. போகும்போதே அழகான இந்த ஓடைகளில் வந்து நீர்த்துளிகள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கங்கே அந்த காற்றோட சுவாசம், பொல்யூஷனே இல்லாமல் சூப்பராக இருந்தது. தேயிலை தோட்டம் எல்லாத்தையுமே வந்து ரசிச்சுக்கிட்டே அழகாக வந்து போயிட்டே இருந்தோம். நல்ல பாட்டு வேறு பஸ்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டுக்கும் அதுக்கும் வந்து க்ரீனரிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு காந்தலூர் போய்கிட்டே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. காந்தலூரை நெருங்கிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரிசார்ட்டும் வந்துடுச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா கார்த்திக் ரிசார்ட் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதோட ஆம்பியன்ஸு, ஸ்விம்மிங் எல்லாமே அங்கே இருக்குது. வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸோட 6 பேர் சேர்ந்த ரூம் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அழகாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட காலையிலே பசி, அதனால் சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம். பூரி, அழகாக வந்து பரோட்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இடியாப்பம் இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னையோட சைட் சீயிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு அழகான ஃபால்ஸுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். போகிற வழியே பார்த்திங்கன்னா சூப்பராக அங்கங்கே வந்து தண்ணி ஃபால்ஸ் போய்கிட்டே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஃபால்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துலேயே அழகாக வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். தேயிலை தோட்டம்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போன ஃபால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லக்கோம் வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து இரவிக்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. பர் பர்சனுக்கு 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்தது தண்ணி. ஆனால் என்னென்னா செம்ம சில்லு, ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு தண்ணி, பயங்கரமான சில்னஸ்ஸு. இந்த மாதிரி கல்லெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம அழகாக அந்த ஃபால்ஸ் கிட்டே வந்து போகணும். கிட்டே போகும்போதே இந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு ஃபால்ஸ் தோ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து நடக்க ஆரம்பித்தோம். சூப்பராக இருந்தது. கிட்டக்க போய் அழகான அந்த தண்ணியில் அப்படியே கால் வச்சோடனே வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நல்ல ஃபால்ஸில் குளிச்சுட்டு அழகாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அந்த அங்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டோரி கதையும் இருந்துச்சு. அப்படியே போய் லன்ச் டைம் ஆகிடுச்சு. திருப்பி நம்ம ரிசார்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு லஞ்சை சாப்பிட்டு முடித்தோம். லன்ச் சாப்பிட்டு செம்ம டயர்டு. சரி கொஞ்ச நேரம் வந்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி எழுந்து திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஈவினிங் அழகான ஒரு மாலை பொழுதில் ஒரு பீஸ்ஃபுல்லான வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் குரூப்பாக. சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு 1/2 ஹவருக்கு வந்து நடந்தோம். போகும்போதே அழகான இந்த இயற்கை காட்சிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு மாலை நேரம் வேறல சூப்பராக போய் ஒரு டீ ஒன்று குடித்தோம். செம்மையாக இருந்துச்சு. திருப்பி வாபஸ் வந்தோடனே ஆஹா நம்ம எல்லாமே எதிர்பார்த்த கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து கேம்ப் ஃபயருக்கானது எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அழகான லைட்ஸ் வெளிச்சத்தில்
சூப்பராக இந்த ஃபயரோட அழகாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கேம்ப் ஃபயர் நைட் வந்து என்ஜாய் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சூப்பராக எங்கள் கேம்ப் ஃபயரும் வந்து அழகாக முடிஞ்சது. கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு அப்படியே டின்னர் டைம் வந்துடுச்சு. ஸோ சூப்பராக போய் திருப்பி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் வந்துட்டோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அழகான பரோட்டா, அப்புறம் வந்து காலிஃப்ளவர், அப்புறம் கோகோனட் மில்க் ரைஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு தூங்கிட்டோம். சூப்பராக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நாங்கள் நெக்ஸ்ட் டே எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிறதையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஜெயஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.